வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மான்ஹவா தமிழ். இங்கே நீங்கள் சிறந்த மான்ஹவா, மங்கா மற்றும் மன்ஹுயா கதைகளின் முழு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அப்படின்னா வாங்க கதைக்குள் போகலாம். இந்த மனிதர் என்று நான் வியப்புடன் பார்க்கிறேன். அப்போது அந்த நபர், யுவர் கிரேஸ், உங்கள் பையில் யாராவது கை வைத்திருக்கிறார்களா என்று சோதித்துப் பார்க்கலாமே என்று கூறுகிறார். இல்லை, என்னிடம் உள்ள பொருட்கள் அனைத்தும் என்னிடமே உள்ளன. இவளை விட்டுவிடு என்று கம்பீரமாக அந்த பிரபு கூறுகிறார். நான் பயத்தில் நடுங்குகிறேன். அந்த நபர் என்னை இறுகப் பற்றிக் கொள்கிறார். இந்த குழந்தையை என்னிடம் கொடுங்கள். நான் நாளை இவளை விற்கத் திட்டமிட்டிருந்தேன், ஆனால் இவள் என்னிடமிருந்து தப்பி ஓடிவிட்டாள் என்று அந்த நபர் மூச்சிரைக்க கூறுகிறார். அவர் சொன்னதைக் கேட்டு அந்த பிரபுவின் கண்கள் மாறுகின்றன. விற்கவா என்று அவர் கேட்கிறார். அவர் என்னை உற்று நோக்குகிறார். நான் பயந்து நடுங்கிக் கொண்டே அவரை பார்க்கிறேன். பின்பு அவர் மெல்ல குனிந்து, உனக்கு என்ன வயது என்று என்னிடம் கேட்கிறார். என் பக்கத்தில் இருப்பவர், பயப்பட வேண்டாம், நீ பதில் சொல்லலாம் என்று என்னிடம் மென்மையாக கூறுகிறார். எனக்கு 7 வயது என்று நான் மெல்ல தயக்கத்துடன் கூறுகிறேன். நான் சொன்னதைக் கேட்டு அந்த பிரபு வியப்படைகிறார். நான் நினைத்ததை விட இவள் பெரியவள். இவள் இவ்வளவு ஒல்லியாக இருப்பதால் நான் 5 வயது என்று நினைத்தேன். இவள் தியோனை விட 2 வயது இளையவள். இவள் இவ்வளவு சிறியவளாக இருப்பதால் அவனும் இவளிடம் எளிதில் கோபப்பட மாட்டான் என்று நம்புகிறேன் என்று அவர் தனக்குள் நினைத்துக் கொள்கிறார். பிறகு அவர் என்னிடம், நீ என்னுடன் வருகிறாயா? நீ விரும்பினால் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று அன்புடன் கேட்கிறார். நான் திகைத்துப் போய், என்னே என்று கேட்கிறேன். அந்த பிரபு என்னிடம் தன் கையை நீட்டுகிறார். இப்போது உனக்கு ஒரு தேர்வு இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அவர் ஏன் இப்படிச் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நான் இந்த மனிதனுடன் செல்லவில்லை என்றால் என் மாமா என்னை மீண்டும் பிடித்துச் சென்று அந்த அடிமைச் சந்தையில் விற்றுவிடுவார். அந்த நரகமான எதிர்காலம் மீண்டும் நடக்கும். இதை நினைக்கும்போது என் மனம் பதறுகிறது. மீண்டும் அந்த நரகத்திற்குச் செல்வதை விட இறந்து போவதே மேல் என்று நான் மனதுக்குள் உறுதியாகக் கூறுகிறேன். நான் பயந்து போய், அப்படியானால் நீங்கள் என்னை துன்புறுத்துவீர்களா? நான் வேண்டாம் என்று கேட்டாலும் சரி என்று மெல்லக் கேட்கிறேன். அந்த பிரபுவின் கண்கள் கோபத்தில் சிவக்கின்றன. ஆனால் அது என்னை நோக்கிய கோபமல்ல, மாறாக அவர் என் மாமாவை திரும்பி பார்க்கிறார். அந்த இடமே குளிராக மாறியது போல உணர்கிறேன். அந்த பிரபு, நிச்சயமாக இவன் இந்த குழந்தையை துன்புறுத்தி இருக்கிறான் என்று எண்ணுகிறார். திடீரென அந்த பிரபு என்னை கையில் தூக்கி எடுக்கிறார். அவர் உறுதியாக, நான் சத்தியம் செய்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, உன்னை நான் காயப்படுத்த விடமாட்டேன் என்று கூறுகிறார். அவர் என்னை தூக்கியதும் நான் ஆச்சரியத்திலும் நெகிழ்ச்சியிலும் வார்த்தைகள் வராமல் திகைக்கிறேன். என் மனதில் இருந்த தயக்கம் மறைந்து அவர் மீது நம்பிக்கை பிறக்கிறது. அவரை இறுக்கமாக கட்டியணைத்து, அப்படியானால் நான் உங்களுடனேயே வருகிறேன் என்று முடிவெடுக்கிறேன். அந்த பிரபு அந்தச் சிறுமியை தன் கைகளில் ஏந்தியபடி மற்றொரு நபரிடம், முடிவாகிவிட்டது. ஜெட், மீதமுள்ளவற்றை நீ கவனித்துக்கொள் என்று கூறுகிறார். அந்த நபர், சரி, உங்கள் மேன்மைக்குரியவரே என்று பதிலளிக்கிறார். திடீரென அந்தச் சிறுமியின் மாமா குறுக்கிட்டு, என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? இங்கே பார். இவள் என் அண்ணன் மகள். நீ சும்மா என்று ஆக்ரோஷமாக கத்துகிறார். அந்த பிரபு கோபத்துடன், விவரங்களை நீயே விவாதித்துக்கொள் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் அவர் அந்தச் சிறுமியின் மாமாவின் தோளை பிடித்து பலமாக அழுத்த, அந்த மாமா வலியால் அலறுகிறார். அதன்பின் அந்த காட்சிகள் மாறி ஒரு வண்டி புறப்படும் சத்தத்துடன் கிளாங்க்
அந்த பிரபு வண்டியில் அமர்ந்திருக்கும் காட்சி வருகிறது. அந்த பிரபு அந்தச் சிறுமியை பார்த்து, நான் இதை எப்படி சொல்வது என்று யோசிக்கிறார். அவர் அந்தச் சிறுமியை பார்க்கும்போது, அவளை பார்க்க பார்க்க, அவள் ஒரு பெரிய தூசு பூச்சினை டஸ்ட் பனி போலவே இருக்கிறாள் என்று நினைக்கிறார். அந்தச் சிறுமி தயக்கத்துடன் ஓம் என்று மெதுவாகத் தொடங்குகிறாள். அந்தச் சிறுமி, நீங்கள் ஒரு பிரபு, டியூக், இல்லையா என்று கேட்கிறாள். மேலும், எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் நீங்கள்? செர்டியா, ராட்விக் அல்லது ஹிபெட்ஸ்மேனா என்று வினவுகிறாள். அதற்கு அந்த பிரபு, நான் ஒரு பிரபு என்று எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்கிறார். அந்தச் சிறுமி, அது, நீங்கள் மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருக்கிறீர்கள் என்று பதிலளிக்கிறாள். அதன் பிறகு அந்தச் சிறுமி, 4 பிரபுத்துவ குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள், சூப்பர்நேச்சுரல் எபிலிட்டிஸ் இருக்க முடியும் என்று கூறுகிறாள். மேலும், உங்களைச் சுற்றி இருக்கும் அந்த சக்தியே ஓம் வைத்து பார்க்கும்போது, நீங்கள் அந்த பிரபுத்துவ குடும்பங்களில் ஒன்றிலிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று அவள் முடிக்கிறாள். சிறுமியின் அறிவுத்திறனைக் கண்டு வியந்த பிரபு, அவள் சிறுமியாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலி. ஆனால், ஏன் அவள் கேர்வேஹர் மட்டும் விட்டுவிட்டாள் என்று எனக்கு புரியவில்லை என்று தனக்குள் நினைத்துக் கொள்கிறார். பின் புன்னகையுடன், ஆம், நான் ஒரு ராட்விக் என்று ஒப்புக்கொள்கிறார். அந்த பிரபு தனது பெயரை பிளேக் ராட்விக் என்று கூறுகிறார். இதைக் கேட்ட அந்தச் சிறுமி அதிர்ச்சியடைகிறாள். ராட்விக் குடும்பத்தைப் பற்றிய சில முக்கிய தகவல்கள். அவர்கள் பேரரசிலேயே மிகவும் புகழ்பெற்ற கொலையாளிகள் குடும்பம் ஆவர். மற்றவர்களின் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் திறன் அவர்களுக்கு உண்டு. பிளேக் ராட்விக் ஒரு குளிர்ந்த இரத்தங்கொண்ட கொலையாளி, கோல்ட்-பிளடட் கில்லர் என்று வதந்திகள் கூறுகின்றன. அந்தச் சிறுமி, பிளேக் ராட்விக்கும் டியூக் கெர்வேரும் ஒரே மாதிரியானவர்கள் என்று நினைக்கிறாள். மேலும், தான் ஒரு ரூஷம் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவள் தீர்மானிக்கிறாள். அந்தச் சிறுமி தனது கண்களைத் தேய்த்துக் கொண்டே, சரி, நான் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தனக்குள் உறுதியாக நினைத்துக் கொள்கிறாள். இந்தக் காலை பொழுதில் பல சம்பவங்கள் நடந்ததால் அவளால் தூக்கத்தை அடக்க முடியவில்லை. உடல் மிகுந்த சோர்வாக உணர்கிறாள். தூக்கத்தினால் அவளது கண்கள் மெல்லச் சொருக, இறுதியில் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்குகிறாள். அவள் தூங்குவதைக் கவனிக்கும் பிளேக் ராட்விக், அவள் புத்திசாலி பெண் என்பதால் தியோன் அவள் மன அமைதியைத் தருவாள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் இருவரும் நல்லபடியாக பழக வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் என்று எண்ணுகிறார். அவள் உறக்கத்தில் இருக்கும்போதே, அவளது கனவில் அவளது முந்தைய வாழ்க்கையின் கடைசி தருணங்கள் நிழலாடுகின்றன. அந்த பழைய நினைவுகளில் அவள் மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது, பாதணிகளின் சத்தம் ஸ்டெப் அவளது காதுகளில் ஒலிக்கிறது. ஸ்டெப் நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு கேட்கிறது. அங்கு காயங்களுடன் சித்திரவதைக்குள்ளான ஒரு நபர் தனது கைகள் வலியால் துடிக்க, அந்தச் சத்தத்தைக் கேட்டு, சிறையின் இருள், ஒரு இருண்ட சிறைக்குள், காயங்களுடன் மிகவும் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கும் ஒரு பெண், யாரோ வரும் காலடி சத்தத்தைக் கேட்டு, அது டியூக் கெர்வேஹர் தானா என்று பயத்துடன் யோசிக்கிறாள். கைதிகளின் உரையாடல். அருகில் உள்ள அறையில் இருக்கும் இருவர், சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்த பெண்ணை என்ன செய்வது என்று விவாதிக்கிறார்கள். அவர்கள் டியூக் கெர்வேரா போரில் தோற்றுவிட்டதால் அங்கிருக்கும் விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள். கொடுமையான வணிகம். அந்த பெண்ணை ஒரு ரூஷம் என்று குறிப்பிட்டு, அவளை மற்றொரு டியூக்கிடம் விற்றால் பெரும் பணம் கிடைக்கும் என்று அவர்கள் பேராசையுடன் பேசுகிறார்கள். பெண்ணின் வேதனை. மீண்டும் இன்னொரு டியூக்கிடம் விற்கப்பட்டால் அதே துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்து அந்த பெண் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாள். அச்சமயத்தில் அவள் வலியால் இரத்தத்தைக் கக்க, அதைப் பார்த்து அந்த நபர்கள் பயந்து, அவளுக்கு ஏதோ விசித்திரமான நோய் வந்துவிட்டதா என்று பதறுகிறார்கள். இந்தச் சூழல்
அந்த பெண் அடைந்துள்ள அதீத உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான வலியையும் அவளைச் சுற்றி இருப்பவர்களின் கொடூரமான எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறது. பயமும் தியாகமும். அந்தச் சிறுமி கடும் வலியிலும் இரத்தக் கசிவுடனும் இருக்கும்போதும் தன்னைத் தேடி வருபவர்களிடம் தன்னை விட்டுவிட்டு வெகுதூரம் சென்று விடும்படி கெஞ்சுகிறாள். அவள், என்னை விட்டுவிட்டு தயவு செய்து வெகுதூரம் சென்று விடுங்கள் என்று கூறுகிறாள். அசாதாரண சூழல். அந்தச் சிறுமி இருக்கும் இடத்தில் திடீரென ஒரு குளிர் காற்று வீசுகிறது. அவள் அங்கிருக்கும் அடர்த்தியான ஓம் ஓம் காரணமாக தனது இதயம் வலிப்பதாக உணர்கிறாள். மேலும் அது மற்ற திறன் கொண்டவர்கள் ஏபிலிட்டி யூசர்ஸ் வந்திருப்பதற்கான அறிகுறி என்று கருதுகிறாள். மர்மமான முறுவல். சொல்லொணா துயரத்திலும் அந்தச் சிறுமி ஒரு மெல்லிய புன்னகையை ஸ்மாக் வெளிப்படுத்துகிறாள். எவ்வளவு வலியில் இருந்தாலும் என்று நினைத்தபடி அவள் இருக்கிறாள். உண்மை வெளிப்படல். ஒரு நபர் அந்தச் சிறுமியின் முகத்தைத் துடைத்து அவளது கண்ணீரை பார்த்து, இந்தச் சிறிய குழந்தை எத்தகைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறாள் என்று மிகுந்த வருத்தத்துடனும் அதிர்ச்சியுடனும் கேட்கிறார். அந்தச் சிறுமி அனுபவித்த அந்த துன்பமான கடந்த காலம் அவளைக் காக்க வந்தவர்களால் இப்போதாவது மாற்றப்படுமா? இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?